ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்ல ஒரு டேட்டா ஃபார்மேட் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட கிராஃபை நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் பாயிண்டாக பார்க்கும்போது 86 பாயிண்ட் மைனஸ்லையும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது 3.33% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த கிராஃபை பாருங்கள், நான் ஃபுல் வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுன் சைடு தான் ஓப்பன் ஆச்சு. பாருங்கள், தொடர்ந்து அப்படியே சைடு வேஸ்லேயே அப்படியே போயிடுச்சு. இந்தமாரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து சைடு வேஸ்லேயே போயிருக்குனாக்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஓயை வித் என்னோட எக்ஸல் சீட்லையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஸ்கேனர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆட்டோ ஸ்கேனராக நமக்கு இதில் ஒர்க் ஆகும். எந்தெந்த ஸ்டாக்கில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நமக்கு ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். இந்த எக்ஸல் சீட்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மூலியமாகவும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பேன். இந்த எக்ஸல் சீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலாக நம்ம கொடுக்காது. மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டேட்டாவை நம்ம கொண்டு வந்து கொடுக்கும். அந்த டேட்டாவை கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு ட்ரேடிங் பண்ண முடியும். இது ஒரு டேட்டா டெக்னாலஜி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறோம், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், கால் சைடு 10,659 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட் சைடு 2,284 கான்ட்ராக்ட் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி பையர் அண்டு செல்லர் ரெண்டையும் பார்க்கும்போது பையரை விட செல்லர் தான் 20% அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி காட்டுது. அதை விட முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த மந்த் கான்ட்ராக்டில் ஓஐ கிரியேட் பண்ணாமல் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் ஓஐ கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸ்பைரி ரொம்ப கிட்ட வந்துட்டதுனால நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் ஓஐ வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,600 கால் ஆப்ஷனில் தான் ஹையஸ்ட் ஓஏ இருக்குது. 2,080 கான்ட்ராக்ட் இந்த இடத்துல பாருங்கள் அதிகமாக இருக்குது. புட் சைடு பாருங்கள், 2,500 புட் ஆப்ஷனில் 1,004 கான்ட்ராக்ட் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர்டராக வரிசையாக பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கால் சைடு நெட்டாக அதிகமான ஓஏ இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதேமாதிரி செல்லர் குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்குன்றதையும் பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஹையஸ்ட் ஓஐ கால் சைடு தான் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போது கால் ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போகும் அப்படின்றத இந்த டேட்டா இண்டிகேட் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. அதனால் நம்ம இதில் சொல்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த டேட்டா எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்ச டேட்டாவை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த டேட்டாவை வச்சு நாளைக்கான ப்ரெடிக்ஷனாக இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன வெட்டி டேட்டா எந்த சைடு சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். பட் நான் வந்து செபி லிஸ்டட் சப்ரோக்கராக இருக்கேன். நீங்கள் எங்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கான சர்வீஸ் நீங்கள் என்கிட்ட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் செபி லிஸ்டட் சப்ரோக்கராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் வந்து செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே கொடுக்குறது எதுவுமே பைசெல் ரெக்கமெண்ட் கிடையாது. அதேமாரி இங்கே கொடுக்குறது பைசெல் சிக்னலும் கிடையாது. இது எல்லாமே டேட்டா தான். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாவாக கொண்டு வந்து கொடுக்குறோம். அந்த டேட்டாவை நீங்கள் கற்றுக்கிட்டு அது மூலிமா நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இதை ட்ரெண்டிங் வகையில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல நான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த மந்த் கான்ட்ராக்டில் அவங்க கிரியேட் பண்ணல. ஏன்னா எக்ஸ்பைரி கிட்ட வந்ததுனால நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் நான் இந்த இடத்துல போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். கால் சைடு பாருங்கள், இந்த சேஞ்ச் இன் ஓயில் அதிகமான ஓஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புட் சைடு பாருங்கள், ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு இந்த மணியில். அவுட் ஆஃப் த மணியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி ட்ரெண்டிங் ஓஐ நான் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்டிங் ஓயில் இந்த கிராஃபில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா எவ்ரிடே நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா. பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு தான் அதிகமான ஓஐ வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. புட் சைடு வெரி லோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மைனஸுக்கு கீழே போயிடுச்சு. ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்கன்றதை இதை பார்க்கும்போதே நமக்கு புரியுது. அதேமாதிரி 3 மினிட் டைம் ஃப்ரேமில் இது வந்து டிஃபால்ட்டாக 3 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்கும். 3 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம டேட்டாவாக பார்க்கும்போது பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் பாருங்கள் டேட்டா வந்து ரெட் கலர்ஸில் தான் கொடுக்குது. இது பார்த்த உடனே புரியணும் அப்படின்றதுக்காக இந்த டேட்டா அடிப்படையில் ரெட் கலர்ஸில் கொடுக்குதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு அப்படின்னு சொல்லி டேட்டா அடிப்படையில் சொல்லுது. ஓகேங்களா. அதே க்ரீன் கலர்ஸில் கொடுத்துச்சு அப்படின்னாக்க டேட்டா அடிப்படையில் மார்க்கெட் அப் சைடு அப்படின்றத அந்த கலர்ஸில் நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஈஸியான மெத்தடு. பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்குமே
ரெட் கலர்ஸில் தான் வந்திருக்கு நமக்கு. தொடர்ந்து இந்த டேட்டா அடிப்படையில் செல் ட்ரெண்ட் தான் கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம ஓஇ ஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஓஇ ஸ்டாட்டிக்ஸில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். கால் சைடு பாருங்கள் 42.19 லேக்ஸும், புட் சைடு பாருங்கள் 22.67 லேக்ஸும் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது சேஞ்ச் இன் ஓயை கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு வித்தியாசம் கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரியும். கால் சைடு பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2600 கால் ஆப்ஷனில் தான் ஹையஸ்ட் ஓஇ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கும் அடுத்ததாக கிட்ட அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500 தான் ஹையஸ்ட் ஓஇ இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் 2700லையும் ஹையஸ்ட் ஓஇ கால் சைடு கொடுத்துருக்காங்க. அதுவே புட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500 தான் உங்களுக்கு புட் சைடு ஹையஸ்ட் ஓஇ இருக்குது. அப்போ நம்ம அவுட் ஆஃப் த மணியில் கொஞ்சம் தூரமாக போயிட்டு 2440 2400 இந்த இடத்துல புட் சைடு வந்து ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, 2500 ஒரு சப்போர்ட் ஆகும், 2600 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ரியாக்ட் ஆகும்ன்றது நமக்கு இந்த டேட்டா மூலிமா தெரிஞ்சுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.